ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 49ஆம் பகுதி. சிப்ரா ஜ்வரனை நீக்குபவர். குறிப்பு: சிப்ரா நதியை மகிமைப்படுத்த சிவபெருமானுக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் இடையே ஒரு கற்பனையான சண்டை விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களின் இறுதி ஏவுகணைகளான ஜ்வரங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு சிப்ரா நதியில் அணைக்கப்படுகின்றன. எனவே சிப்ரா ஜ்வரக்னி என்று அழைக்கப்படுகிறது. பக்தன் பாணாசுரனுக்காக பகவான் ஸ்ரீஹரிக்கும் ஹரனுக்கும் இடையிலான சண்டை ஹரிவம்சத்தில் சில அடிப்படைகளை கொண்டுள்ளது. ஆனால் அதில் எந்த சிப்ரா நதியும் குறிப்பிடப்படவில்லை. சனத்குமாரர் கூறினார், எனவே பகவான் ஸ்ரீ வேதவியாசரே, இந்த அழகான நகரம் என்றென்றும் உள்ளது. பாவமற்றவரே, பல்வேறு யுகங்களில் அது எவ்வாறு அறியப்பட்டது என்பதை நான் விளக்கியுள்ளேன். வியாசமாமுனிவர் கூறினார், பிரம்மத்தை அறிந்தவர்களில் மிக சிறந்தவரே, பாவங்களை அழிக்கும் சிப்ராவின் புனிதமான மற்றும் தகுதியான கதையை மேலும் அறிய விரும்புகிறேன். அழகான குண்ட பிசாச மோச்சனம் விவரிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு குறிப்பிட்ட நீலகங்கா மற்றும் கர்கராஜம், அனைத்து புஷ்கரங்கள், புனித ஏரிகள், சிறந்த கயா தீர்த்தம், கோமதி குண்டம் மற்றும் தர்மசரஸ் என்ற ஏரி தர்மசரஸ் என்று அழைக்கப்படுகிறது. சங்கமத்திலிருந்து எழுந்த தீர்த்தம் அது மற்றும் சனியின் பிறப்பு கதை, இவை அனைத்தும் விவரிக்கப்பட்டுள்ளன. ஷவண முனிவரின் ஆசிரமத்திலும் நாகர்களின் அற்புதமான வாசஸ்தலத்திலும் என்ன நிகழ்ந்தது என்பதையும் புருஷோத்தமரின் மகத்துவத்தையும் அறிய விரும்புகிறேன். என்ன நடக்கும், எப்படி, எந்த நேரத்தில் உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை கூறலாம். சனத்குமாரர் கூறினார், புகழ்பெற்ற வியாசமா முனிவரே, பாவங்களை மிகவும் அழிக்கும் கதையை கேளுங்கள். அற்புதமான மகாகால வனத்தில் என்ன நிகழ்வு நடந்தது என்பதை நான் குறிப்பிடுகிறேன். அன்பானவரே, முழு பூமியிலும் சிப்ராவிற்கு சமமான நதி இல்லை. அதன் கரையில் ஒரு நொடியில் ஒருவர் முக்தி பெறுகிறார். அதை நீண்ட காலமாக நாடினால் என்ன கூறுவது? அது வைகுந்தத்தில் சிப்ராவாக பிறக்கிறது. சொர்க்கத்தில் அது ஜ்வரக்னி, தீய ஆவி ஜ்வர. மகா துவாரத்தில் அது பாபக்னி, பாபங்களை நீக்குபவர். படாலத்தில் அது அமிர்த சம்பவா, அமிர்தத்தால் பிறந்தவர். வராக கல்பத்தில் இது விஷ்ணு தேகா, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடல் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சிப்ரா அவந்தியில் காமதேனுவில் பிறந்தவர் என்று நன்கு அறியப்படுகிறார். வியாசமா முனிவர் கூறினார், சிறந்த மாமுனிவரே, இது நீங்கள் குறிப்பிட்டுள்ள ஒரு மர்மமான அற்புதமான விஷயம். சிப்ராவின் அற்புதமான கதையை சுருக்கமாக கூறுவது உங்களுக்கு தகுதியானது. சனத்குமாரர் கூறினார், பிரம்மதேவரின் மண்டை ஓட்டை பிடித்து கொண்டு தூய ஆன்மாவான மகாதேவர் பிச்சைக்காக அனைத்து உலகங்களிலும் எங்கும் அலைந்தார். இறைவன் பிச்சை பெறவில்லை, பிச்சை தேடி வைகுந்தத்திற்கு சென்றார். இங்கும் அங்கும் அலைந்து விருந்தோம்பல் பிரசாதம் வழங்குவதற்கு விதிக்கப்பட்ட நேரத்தில் அங்கு சென்றார். பல நாள்களாக பசியால் வாடி அவர் கோபம் அடைந்து உலகம் முழுவதையும் கண்டிப்பதில் ஈடுபட்டார். புனித ஐயா, நான் பசியாக இருக்கிறேன். யோக மனம் ஒருமுகப்படுத்துதலை பயிற்சி செய்துள்ளேன். தானம் கொடுங்கள். இவ்வாறு அவர் மீண்டும் மீண்டும் மண்டையோட்டை பிடித்து கொண்டு கூறினார், ஹரி ஹரரே, இலக்குகள் எடுக்கப்படட்டும், நான் அதை தங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். அப்படி கூறிய பிறகு அவர் கையை உயர்த்தி தனது ஆள்காட்டி விரலை மண்டை ஓடத்தில் வைத்தார். அந்த நேரத்தில் ருத்ரர் வீக்கமடைந்து உற்சாகம் அடைந்தார். கோபத்துடன் அவர் தனது திரிசூலத்தால் விரலை அடித்தார். அப்போது விரலில் இருந்து அதிக இரத்தம் வெளியேறியது. அதன் மூலம் சங்கரர் கையில் வைத்திருந்த பாத்திரம் நிரம்பியது. அது நிரம்பி வழிந்து நீரோட்டம் அனைத்து திசைகளிலும் சென்றது. அந்த இடத்தில் சிப்ரா இரத்த ஊட்டத்திலிருந்து எழுந்தது போல் வெளிப்பட்டது. வைகுந்தத்தில் உள்ள அந்த நதி விரைவாக 3 உலகங்களையும் புனிதப்படுத்தும் ஒன்றாக மாறியது. இவ்வாறு அனைத்து நதிகளிலும் மிகச்சிறந்த சிப்ரா நதி 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டது. ஜ்வரக்னி என்று அது எப்படி அழைக்கப்பட்டது என்பதை நான் விளக்குகிறேன். வியாசமா முனிவரே, தைத்தியர்களின் தலைவனான பாணன் அனிருத்தரை கேலி செய்து அவமதித்த பின்னர் ஒரு போரில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடன் போரிட்டான். வீர அசுரன் தனது 1000 கரங்களில்
பல்வேறு வகையான ஆயுதங்களை வைத்திருந்தார். அதனால் பகவான் வாசுதேவர் மிகவும் கோபமடைந்தார். அவர் விரைவாக தனது சக்கரத்தை பிடித்து பாணனின் 2 கரங்களிலும் காப்பாற்றி கூர்மையான முனையுடன் கூடிய அந்த வேகமாக நகரும் ஆயுதத்தால் அவனது 1000 கைகளை வெட்டினார். பின்னர் அசுரன் காயங்களால் பாதிக்கப்பட்டான். அவனது கரங்கள் வெட்டப்பட்ட போது அவனது நம்பிக்கை மற்றும் லட்சியங்கள் அனைத்தும் நொறுங்கின. அவன் போரிலிருந்து விலகி சங்கரரிடம் அடைக்கலம் தேடினான். பயந்து போன மகா தைத்தியர் தன்னை நெருங்குவதைக் கண்ட வியாசமா முனிவரே மகேஸ்வரனால் கருணையால் மூழ்கினார். போரில் தைத்திய மன்னனின் 1000 கரங்களை வெட்டிய பின்னர் கோபக்கார கிருஷ்ணர் அசையாமல் நின்ற இடத்திற்கு அவர் வந்தார். எதிரிகளின் படையை அழித்த சிறந்த கிருஷ்ணர் அங்கு மலையைப் போல் நின்றார். மகேஸ்வரர் அங்கு வந்தார். அவர் அம்புகளை சரமாரியாக பொழிந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடக்க முயன்றார். ஒருவருக்கொருவர் எதிராக பாய்ந்து அனைத்து உயிரினங்களையும் பயமுறுத்தும் பயங்கர ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ஒரு பயங்கரமான போரை நடத்தினர். ஹரனை கொல்லும் ஆசையுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விஷ்ணுவை தெய்வமாக கொண்டு ஒரு ஏவுகணையை ஏவினார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் உயிரை பறிக்க ஆர்வமாக இருந்த சம்புமூர்த்தி பாசுபத என்ற ஏவுகணையை ஏவினார். அது அனைவரையும் அழிக்கக்கூடும். ஒரு பெரிய ஆரவாரமான கூக்குரல் எழுந்தது. அது அனைத்து உலகங்களிலும் கேட்டது. மீண்டும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மோகனாஸ்திரத்தை மயக்குதல் அந்த அஸ்திரத்தை சிவனின் மீது செலுத்தினார். அந்த ஏவுகணையால் சம்புமூர்த்தி மயக்கமடைந்தார். தெய்வீக மாயையால் அது இயற்றப்பட்டது. சிறிது நேரம் அவர் போர்க்களத்தில் கொட்டாவை விட்டு அடிக்கடி நெளிந்து கொண்டிருந்தார். அந்த பெரும் போரில் ருத்ர சுய நினைவு திரும்பிய போது மகேஸ்வர ஜுவரன், மகேஸ்வரனை குறிக்கும் தீய ஆவி, கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்டவரால் படைக்கப்பட்டார். உடனடியாக அவரது நெற்றியிலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த வீரபத்ரர் வெளிப்பட்டார். அவர் 3 தலைகள் மற்றும் 3 கண்களுடன் குட்டையான உயரம் கொண்டவர். அவர் 3 பாதங்கள் கொண்ட ஆட்டின் வடிவத்தை கொண்டிருந்தார். அவர் அளவில் சிறியவராக இருந்தாலும் அவர் முடிகளில் குறுகி உடலில் சாம்பலை பூசிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு பெரிய நோயாக இருந்தார். அதை கடக்க மிகவும் கடினம். மகாதேவரால் அனுப்பப்பட்ட அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் படையை அணுகி பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்து உயிரினங்களையும் துன்புறுத்தி வலியுறுத்தினார். வியாசமா முனிவரே ஜுவரனின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பாதுகாப்பில் இருந்த படை திடீரென உடைந்து போனது. அது போரிலிருந்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டது. மகேஷ ஜுவரனால் நோயால் பாதிக்கப்பட்டு கொட்டாவி விட்டு கொண்டிருந்த தனது படையை அனைத்து நம்பிக்கைகளும் லட்சியங்களும் சிதைந்து மிகவும் கோபமடைந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ வைஷ்ணவ தாபத்தை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஜுவரம் உருவாக்கினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஜுவரர்களுக்கும் மகேஸ்வரருக்கும் இடையே ஒரு பெரிய மற்றும் பயங்கரமான போர் நடந்தது. நீண்ட நேரம் போராடிய பின்னர் மகேஸ்வரனை சேர்ந்த ஜுவரம் தாக்கப்பட்டு பிரிந்தது. அனைத்து உலகங்களிலும் ஓடி போனதால் அவரால் அமைதியையும் ஓய்வையும் பெற முடியவில்லை. அதனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஜுவரத்தால் பீடிக்கப்பட்ட மகேஸ்வர ஜுவரர் அழகிய மகா காலவனத்தை அடைந்தார். அவர் சிப்ராவில் மூழ்கி அதனால் மிகுந்த அமைதியை அடைந்தார். மகேஸ்வரரின் உக்கிரமான ஜுவரர் அமைதியாக இருப்பதை கண்ட வைஷ்ணவ ஜுவரரும் சிப்ராவிற்கு வந்து அதில் மூழ்கினார். அதன் சக்தியால் ஹரி மற்றும் ஹரரிடமிருந்து வெளிப்படும் 2 ஜுவரர்களும் அழிந்தனர். எனவே இது உடனடியாக ஜுவரக்னி என்று அறியப்பட்டது. காய்ச்சலை நீக்குபவர். என்றென்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பெரும் துயரத்தை அனுபவிக்கும் நபர்கள் சிப்ராவிற்கு வந்து காலையில் மிகுந்த செறிவுடன் அதில் மூழ்குகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் காய்ச்சலால் பாதிக்கப்படுவதில்லை. பின்னர் வியாசமா முனிவரே இந்த உண்மை ஹரி ஹர மற்றும் பிரம்மதேவரால் கூறப்பட்டது. இந்த தெய்வீக கதையை மக்கள் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் கேட்டால் காய்ச்சலின் வெப்பத்திற்கு அவர்கள் பயப்பட வேண்டியது இல்லை. 49ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.